வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாகவே மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எவ்வளவுதான் இந்த போர் என்பது கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில எப்படி ஈரான் தொடர்ச்சியாகவே இன்னும் வீழாமல் இருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் குறிப்பாக இஸ்ரேலும் இதில் வருகிறது. இந்த 3 நாடுகளுக்கு இடையில் 100 நாட்களுக்கு மேலாக ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான தலைவர்களுடைய இழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இந்த பொருளாதார தடைகள் சொல்லி பல பிரச்சனைகளை ஈரான் சந்தித்து கொண்டு வருகிறது. இவ்வாறான சந்திப்புகளுக்கு பிற்பாடும் ஈரான் எப்படி அமெரிக்காவிற்கு கீழே வீழாமல் இவ்வளவு தூரம் இந்த போர் என்பது தொடர்கிறது என்பது மிகப்பெரிய அளவில் வியப்பாக இருக்கிறது. இந்த வகையில் ஈரான் எப்படித்தான் இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்கிறதுன்னு சொல்லியும் இதனுடைய பொருளாதாரம் எப்படி இவற்றை எல்லாவற்றையும் சமாளிக்கிறது என்பது தொடர்பாகவும் தான் இன்றைய இந்த தாய் டிவியினுடைய உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல்னால ஈரானின் இராணுவ கட்டமைப்பு ஆகட்டும், இல்லாட்டி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆகட்டும், இல்லாட்டி மிக முக்கியமான நிலையங்கள், முக்கியத்துவ தலைவர்கள் என பலர் இதன் ஊடாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் ஈரானுக்கு சுமார் $347 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய பொருளாதாரம் என்பது 6.1% சுருங்கும் என்று சொல்லி ஐநா சபை கணித்திருக்கிறது. இருப்பினும் ஈரான் முற்றிலுமாக முடங்கிவிடவில்லை. குறிப்பாக பல ஆண்டுகளாகவே ஈரானுடைய பொருளாதாரம் தனித்து இருப்பதுதான் இதற்கான மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளாகவே அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை சந்தித்து கொண்டுதான் ஈரான் வந்திருக்கிறது. இதனால சில மாற்று வழிகளை அவர்கள் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள். அதாவது சர்வதேச தடைகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை விற்றி தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு வருகிறது. கச்சா எண்ணெயை விற்கிறது. இப்படியாக இருக்கிற போது சர்வதேச கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க ஈரான் தன்னுடைய எண்ணெய் கப்பல்களுடைய இருப்பிடத்தை காண்பிக்கக்கூடிய சில விடயங்களை மறைத்திருக்கிறது. நடுக்கடலில் வைத்து ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பல்களுக்கு எண்ணெய் மாற்றி ரகசியமாகத்தான் அவர்கள் விற்பனை செய்து வந்திருக்கின்றார்கள். இதனூடாக கணிப்பிட முடியாமல் இருக்கிறது அவர்களிடம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி. அது மட்டுமன்றி உலகில் 1/5 எரிபொருள் செல்லக்கூடிய இந்த ஹார்முஸ் நீர்நிலை என்பது ஈரான் மூடியது. இது மற்ற நாடுகளைப் போலவே ஈரானையும் பாதிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் நிலைமை அப்படியாக இல்லை. குறிப்பாக ஈரான் அதற்கு முன்பே அதிகப்படியான எண்ணெயை ஏற்றுமதி செய்து ஓரளவுக்கு நிதியை சமாளித்தது. இது மட்டுமன்றி கடல் வழியாக அடைத்ததனால ஈரான் தன்னுடைய வடக்கு துறைமுகங்கள் வழியாக ரஷ்யாவுடனும் ரயில் பாதை வழியாக சீனாவுடனும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடனும் ஈரான் வர்த்தகத்துல கை கொடுத்திருந்ததும். ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி 2013 அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய பொருளாதார எதிர்பார்ப்பு கொள்கை என்பது இந்த நாட்டிற்கு உதவியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்றைய காலத்துல கொண்டு வந்த கொள்கையும் இதற்கான முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி வெளிநாட்டு இறக்குமதியை குறைப்பது, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது, அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த வெளிநாட்டுல செலவாணியை பயன்படுத்துவது என்ற முறையை தான் ஈரான் கடைபிடித்து வருகிறது. அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள்னால வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்காததுனால ஈரான் நிறுவனங்களே பல பொருட்களை தயாரிக்க கூட ஆரம்பித்திருந்தன. அது மட்டுமன்றி அந்த நாடு முற்றிலுமாக இது முடங்குவதை இந்த ஒரு விடயம்தான் தடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று கூட சொல்லிவிட முடியாது. ஈரான் அரசு தாக்கு பிடித்திருந்தாலும் அந்த நாடு கடுமையான துயரத்தை தான் சந்தித்து வந்திருக்கிறது. ஈரானுடைய பணவீக்கம் என்பது 77% தாண்டி இருந்தது. அந்த நாட்டு நாணயமான ரியால் என்பது வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருந்ததும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி சுமார் 41 லட்சம் மக்கள் வறுமையை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அறிக்கைகளின் அடிப்படையில். இதே நேரத்தில் குறிப்பாக பணம் இல்லாததுனால புத்தகம் வாங்குவது முதல் குறிப்பாக பயணம் மேற்கொள்வது வரை அனைத்திற்குமே இஎம்ஐ போன்ற இந்த தவணை கட்டணங்களை தான் மக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த உணவுக்கான இறைச்சி ஆகட்டும், இல்லாட்டி கோழி ஆகட்டும்,
காலகட்டம். இதற்கு பதிலாக அவர்கள் சோயாபீன்ஸ் தான் உணவில் சேர்த்து கொள்ளும் நிலைக்கு கூட மக்கள் தள்ளப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மக்கள் சிரமப்படுகின்றார்கள். அவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினால்தான் ஈரானுடைய ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படுமா என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பும் மிக குறைவாகத்தான் இருந்ததுன்னு சொல்லி நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை என்பது நாட்டினுடைய அதிகாரத்தை இன்னும் பலமாக தன்னுடைய கைகளின் கீழ் வைத்திருக்கக்கூடியதற்கான முதல் காரணமே இது என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நேரடி தாக்குதல்களால ஈரான் மக்களிடையே அந்த நாடுகளுக்கு எதிரான கோபத்தை தான் அதிகரித்திருக்கிறது. இது தற்காலிகமாக ஈரான் அரசுக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. அது மட்டுமன்றி பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என்று சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்புகளை எல்லாம் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். இவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஈரானுடைய பொருளாதாரம் என்பது பழைய நிலைமைக்கு திரும்புவது இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய, அதாவது தாங்கள் அடிபணிய மாட்டோம் என்ற ஒரு மன உறுதியும் தான் அவர்களை வீழ்த்த முடியாமைக்கு அமெரிக்கா திணறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது அவர்கள் உட்கட்டமைப்பை எவ்வளவுதான் தங்களை தாக்கி அழித்திருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு அதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்வதில் அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளைய தினம் இந்த போர் அமைதி பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக ஏற்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியே வந்துடும். ஆனால் தற்போது வரையில் சில பிரச்சனைகள் இல்லாட்டி அமைதி ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட இருக்கிறது என்ற ரீதியில் கருத்துக்கள் அடிபட்டிருந்தாலும் கூட, குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கருத்தாகட்டும் இல்லாட்டி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சியுடைய கருத்தாகட்டும் வெவ்வேறு விதமான ஒரு எதிர்வினையான கருத்துக்களாகத்தான் இருக்கிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாது என்ற ரீதியில் தான் அவர்களுடைய நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்கின்றார், நிச்சயமாக 24 மணி நேரத்திற்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை என்பது கைச்சாத்திடப்படும் என்று சொல்லி மத்தியஸ்தராக நின்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான மாற்றம் என்பது நிகழப்போகிறது என்று. மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.